இன்னைக்கு நாம 2024ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன சவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு குடும்பம் இங்கிலாந்துக்கு போயிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கொலையை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தூக்கி ஜெயில போட்டு நீதான்ப்பா அந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி வாழ்நாள் முழுக்க ஜெயிலுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்குறாங்க. எப்படியாச்சும் நம்ம புருஷனை காப்பாத்தி இங்கிருந்து கூட்டிட்டு போனோம். நம்ம புருஷன் வந்துட்டு தப்பே பண்ணாதவரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புருஷனை எப்படியாச்சும் தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. ஜெயில் பிரேக் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண இல்லத்தரசியா இருந்துட்டு நம்ம ஹீரோயின் அவ்வளோ பெரிய ஊர்ல போயிட்டு அவ்வளோ பெரிய ஜெயிலுக்குள்ள இருந்து ஹீரோவை தப்பிக்க வச்சாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த நொடிக்கு நொடி பரபரப்பா காமிச்சிருப்பாங்க. எப்பா மாட்டிக்க போறீங்க சீக்கிரம் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கத்துவோம். அந்த அளவுக்கு பரபரப்பா வச்சிருந்தாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பரபரப்பா பதட்டமா வண்டி ஓட்டிட்டு போறாங்க. வண்டியை ஒரு ஓரமா நிப்பாட்டி வண்டிக்குள்ள இருந்து ஒரு டெட் பாடியை கீழே இறக்கி போட்டு யாராவது அவங்கள பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. என்னாச்சு, நம்ம ஹீரோயின் யாரை கொலை பண்ணாங்க, யார் இந்த டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் இப்பதான் நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. 5 மாதங்களுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு கணவன் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே சந்தோஷமான குடும்பம் அப்படின்னா அது எங்களுடைய குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பா ஊர்ல இருக்காரு. இவங்க குடும்பமா வந்து இங்கிலாந்துல செட்டில் ஆயிருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன பார்க்க வாங்க, நான் வந்துட்டு உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன், சீக்கிரமா உங்களை ஹக் பண்ணிக்கணும் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லும் போது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ பரபரப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவருடைய கோட் ஒரு மாதிரி அழுக்கா இருக்கு. இது என்ன அழுக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை கழுவிக்கிட்டே இருக்கும் போது இந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. ஹீரோயின் போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா போலீஸ் வந்திருக்காங்க. நாங்க வந்துட்டு உங்க புருஷனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நக்குல் இங்க, நக்குலுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் கேட்கும் போது இவங்க எதுவுமே சொல்லாம நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. ஹீரோவை விலங்கெல்லாம் மாட்டி கைது பண்ணி அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த குட்டி பையன் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது சாவி நீ ஆதியை பாத்துக்கோ, இது என்ன விஷயம்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் அப்படியே காருக்குள்ள உட்கார வச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாவது நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பையனும் சேர்ந்துட்டு ஹீரோவை ஜெயில வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம ஊர்லயே எக்கச்சக்கமான செக்கப் இருக்கும். எல்லாமே தாண்டி தான் உள்ளுக்குள்ள போனோம். இங்கிலாந்துனா சும்மாவா, பயங்கரமான செக்கப். இவங்க ஏதாவது இரும்பு கொண்டு போறாங்களா, ஏதாவது பவுடர் கொண்டு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா செக் பண்ணி தரவா செக் பண்ணி உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வராரு. இந்த குட்டி பையன் ஓடி போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கும் போது நீ நல்லாவே பேச கத்துக்கிட்ட, எல்லா ஸ்பெல்லிங்கும் கரெக்டா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இந்த பையன் பேரு ஆதி, ஹீரோடைய பேரு நக்குல், ஹீரோனுடைய பேரு சாவித்ரி. இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங்க சொல்லி சொல்லி பார்த்துட்டே இருப்பான். சம்டைம்ஸ் மாத்தி சொல்லுவான், அதை இவங்க சரி பண்ணுவாங்க. இப்பயும் அதே போல் தான் சொல்லி காமிச்சிட்டு இருக்கான். வெரி குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேப்பர்லயே ஒரு பொம்மை செஞ்சு கொண்டு வந்திருப்பாரு. அதை கையில குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு செகண்ட் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த பொம்மையை வாங்கி பார்த்துட்டு எதுவும் தப்பா இல்ல அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ விளையாட்டு காமிச்சிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னதான் ஆச்சு, என்ன வெளியே கொண்டு வர ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் அனுவை டெய்லி போயிட்டு மீட் பண்றேன், அவங்களும் உன்னை வெளியே கொண்டு வர ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன போலீஸ் கிட்ட நீ தான் பண்ண அப்படின்ற மாதிரி எல்லா ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சத்தியமா நான் பண்ணவே இல்ல. பார்க்கிங் லாட்டுக்கு போகும்போது அங்க ஒரு தீயணைக்கும் கருவி வழியிலேயே இருந்துச்சு, இதை யாரு வழியில போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போனேன். அந்த மாதிரி தான் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக அந்த லேடியை கொலை பண்ண போறேன், கொலை பண்ற அளவுக்கு எனக்கும் அவங்களுக்கும் என்ன பகை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஏதோ ஒரு லேடியை நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல மக்களே. இப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, என்ன நம்பு, நான் சத்தியமா கொலை பண்ணவே இல்லை. நான் செமையா கொற்ற மழையில இந்த கோட்லாம் போட்டுட்டு போயிட்டே இருக்கும் போது எவனோ ஒருத்தன் எனக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி போனா, அவன் வேகமா போகும்போது என் மேல முட்டும் போது என்னுடைய லேப்டாப் உடைய பேக் பட்டு அவன் கோட்டுடைய பட்டன் மட்டும் பிஞ்சிட்டு கீழே விழுந்துச்சு. அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நீ அனு கிட்ட போயிட்டு சொல்லு, இல்ல போலீஸ் கிட்ட போயிட்டு சொல்லு, அவங்க இந்த பட்டனை கண்டுபிடிக்கணும். பட்டனை கண்டுபிடிச்சிட்டா நான் கிடையாது, நான் கண்டிப்பா அந்த கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல நான் போயிட்டு அனுவை மீட் பண்றேன், அனு கிட்ட இந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு அனுவை மீட் பண்றாங்க. அனு யாரு அப்படின்னா இவங்களுக்காக வாதாடக்கூடிய லாயரு. அவங்கள மீட் பண்ணி நம்ம ஹீரோ சொன்ன விஷயங்கள்லாம் சொல்லும் போது நீ என்னதான் சொன்னாலும் சரி போலீஸ் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க போறது கிடையாது.
அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை வந்திருக்கு ஒர்க் பிளேஸ்ல வச்சு. இறந்து போனது ஒரு லேடி மக்களே. அவங்க யாரு அப்படின்னா நம்ம ஹீரோவுடைய சீனியர். அவங்க நம்ம ஹீரோ சரியா ஒர்க் பண்ண மாட்டாரு, சரியா டிசைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கத்திருக்காங்க. பயங்கரமா இவரை அசிங்கப்படுத்திருக்காங்க. அது மனசுல வச்சுக்கிட்டு பார்க்கிங் லாட்ல வச்சு அந்த தீயணைக்கும் கருவியை பயன்படுத்தி அட்டாக் பண்ணி கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. உன் புருஷன் அவங்க இறந்து போகும்போது அந்த ஸ்பாட்ல தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவன் தான் கொலை பண்ண அப்படின்ற விஷயம் ரெக்கார்ட் ஆகல, ஏன்னா அங்க இருக்கிற ஒரு கேமரா மட்டும் ஒர்க் ஆகல. அதே டைம்ல அவன் இறந்து போன ஸ்பாட்டுக்கு போயிருக்கான், அங்கிருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவான ஆதாரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல ரத்தக்கரை, அந்த தீயணைக்கும் கருவியில உன் புருஷனுடைய பிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா சொல்லுது. அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு நக்குல பத்தி தெரியாதா? அவன் எவ்வளவு அமைதியானவன், உனக்கும் அவனுக்கும் 5 வருஷம் பழக்கம், அப்படி இருந்துமே அவன் கொலைகாரன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு மனுஷன் எப்ப எப்படி மாறுவானே சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சாட்சியங்களும் ஆதாரங்களும் அவனுக்கு எதிரா இருக்கு, என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பழைய விஷயங்கள்லாம் யோசிக்கிறாங்க. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு செமையா ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுடைய மாமனார் கால் பண்றாரு. கால் பண்ணி செமையா அழுக ஆரம்பிக்கிறாரு. ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி கேட்கும்போது, நான் இங்கிலாந்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாக்கு அப்ளை பண்ணேன், ஆனா விசாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்னால வர முடியாம போச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நானே எல்லாம் பாத்துக்கிறேன், இங்க எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி போனை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள நம்ம ஹீரோ மேல எந்த பிளாக் மார்க்குமே இருக்காது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பெருசா செக்கிங்கும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலுக்குள்ளேயே ட்ரக்ஸ் எல்லாம் விக்கிற கும்பல் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஹீரோவிட ட்ரக்ஸ் கொடுத்து இந்த ட்ரக்ஸ் அங்கிருந்து கடத்திட்டு போனோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம ஹீரோ அடிச்சு மட்டை பண்ணி மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி உங்க புருஷனுக்கு அடிபட்டுச்சு, அவர் அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் போறாங்க. போனா உள்ளுக்குள்ள அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் வெளியே வந்து, என்னாச்சு என்ன இங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உள்ள இருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட், ஒரு செகண்ட் மட்டும் பார்த்துட்டு உடனே வெளியே வரேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சும் போது, சரி ஓகே உள்ள போயிட்டு பாருங்க, ஆனா சீக்கிரம் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் உள்ள போறாங்க. போயிட்டு பார்த்தா மூஞ்சே உடஞ்சு போயிருக்கு, செமையா காயம் பட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. கையில ஒரு பேப்பர் இருக்கு. இந்த மாதிரி அவர் எழுதியிருப்பாரு, என்னால வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோணல, ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டு இருப்பாங்க, நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால என்னால கண்டிப்பா வெளியே வர முடியாது, நீ குழந்தைய மட்டும் பத்திரமா பாத்துக்கோ, நீயும் சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. இதையெல்லாம் பார்த்து அப்படியே மனசுடைஞ்சு வெளியே வராங்க. அப்போ அங்க இந்த லாயர் வந்து, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உள்ளுக்குள்ள இந்த போதை பொருள்லாம் கடத்தக்கூடிய கும்பல் இருக்காங்க, அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க, சேல் பண்ண ஹெல்ப் பண்ண சொல்லும் போது நக்குல் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நக்குலை போட்டு அடிச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன், ஒரு மாசத்துக்கு நக்குலை வந்துட்டு தனி ஜெயில வைப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா ஒரு மாசத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முதல்ல ஒரு மாசம் புருஷனை காப்பாத்தி வைப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கடுப்போடு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவுடைய ஞாபகமாவே இருக்கு. நம்ம ஏதாவது பண்ணோம், நம்ம புருஷனை காப்பாத்தணும், வாழ்க்கை முழுக்க ஒரு ஜெயிலுக்குள்ள இருந்தா கண்டிப்பா சரிப்பட்டு வராது, நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதே டைம்ல பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவனும் அப்பா வேணும் அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், ஸ்கூலுக்கு போடானா போக மாட்டான், 1000 காரணம் சொல்றான். அட்லீஸ்ட் ஆதிக்காட்சி அப்பா வேணும், அவரை எப்படியாச்சும் வெளியே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில இருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சர்ச் பண்றாங்க. வீட்ல அவங்க லேப்டாப்லயே சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வேணாம் இதுல சர்ச் பண்ணா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லைப்ரரி இருக்கு, அங்க போயிட்டு அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்றாங்க. நிறைய பேர் தப்பிக்க ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இப்ப நம்ம ஹீரோ ஒரு செல்ல இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஜெயில இருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஏன்னா பல அடுக்கு பாதுகாப்பு, வெளி உலகத்தை பார்க்கவே முடியாதான், அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான பாதுகாப்பு இருக்குமா. சோ ஜெயிலுக்குள்ள இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்ம ஒரு வாட்டி ஜெயிலுக்குள்ளேயே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு விசிட்டர் மாதிரி உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி குழந்தைய கூட்டிட்டு போல இவங்க லைன்ல உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது பலகட்ட பாதுகாப்பு, ஒவ்வொரு கேட்டையா தாண்டி தான் போகணும். உள்ளுக்குள்ள எப்படி கேட்டை ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கு ஒரு கீ கார்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விடுக்கிற மாதிரி நடிச்சு அங்க இருக்கிற கார்டு கிட்ட இருந்து எப்படியோ கீ கார்டை ஆட்டைய போடுறாங்க. இந்த விஷயத்த கார்டு கண்டுபிடிச்சிட்டு உடனே எல்லா விஷயத்தையும் லாக் பண்ணிட்டு அலாம் சிஸ்டம் ஆன் பண்ணி விடுறாரு. அவ்வளவுதான், வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீ கார்டை
ஆட்டைய போட்டா இந்த விஷயம் தான் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. இந்த ஜெயில் பிரேக் பண்ணலான்னு யோசிக்கும் போதே இவங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவங்களால அங்க நிக்கவே முடியல. ஒரு மாதிரி பயமா இருக்கு. சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் லைப்ரரிக்கு போயிட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க, இல்லனா ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எழுதின புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது மிஸ்டர் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெற்றிகரமா தப்பிச்சிருக்காரு. தப்பிச்சது மட்டும் இல்லாம தலைவன் சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே எப்படி தப்பிச்சு வெளியே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதி அதை பப்ளிஷும் பண்ணிருக்காரு. இப்போ இவருடைய கதையை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் போலியான ஆட்லாம் வித்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த உலகம் அவருக்கு பிடிக்கவே இல்ல. ஜெயிலுக்குள்ள வாழ்ற விஷயம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காம எப்படியாச்சும் வெளியே போகணும், எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவசரப்படாம பொறுமையா காத்திருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஜெயில் நிர்வாகத்துக்கு இவர் மேல நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கிறாரு. அமைதியா இருக்காரு. பெருசா எந்த வம்புக்கும் போறது கிடையாது, தும்புக்கும் போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் டெய்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா சில காய்கறிகளை ஏத்திக்கிட்டு ஒரு ட்ரக் வருமா. அந்த ட்ரக்ல இருந்து காய்கறிகளை ஏத்தி வைக்கிற இறக்கி வைக்கிற வேலையை இவர் தான் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பொறுமையா அங்க இருக்கிறவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல சரியான டைமா பார்த்து அந்த காய்கறி எல்லாம் ஏத்திக்கிட்டு வர வண்டிக்குள்ள ஏறி மறைஞ்சுக்கிறாரு. அந்த வண்டி இவர் இருக்குது அப்படின்னே தெரியாம கிளம்பி போகுது. அந்த வண்டி மூலியமாவே தப்பிச்சு தலைவன் வெளியே வந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி தான் நான் தப்பிச்சு வந்தேன். தப்பிக்கிறது முக்கியம் கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். போலீஸ் கிட்ட மாட்டாம ஓடிக்கிட்டே இருக்கணும், அதான் ரொம்ப கஷ்டம். நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இந்த மனுஷனை மீட் பண்ணா கண்டிப்பா நமக்கு ஏதாவது உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சு பாலுடைய வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நேரா போயிட்டு அங்க இருக்கிற டெலகாம் மூலியமா இந்த மாதிரி நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து வந்திருக்கேன், உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் ரெஸ்பான்ஸே பண்ணாம போனை வச்சிடுறாரு. இவங்க வெயிட் பண்ணி பாக்குறாங்க. கூப்பிட்டு பாக்குறாங்க. மனுஷன் மதிக்கிற மாதிரியே தெரியல. செவுரகிரி குச்சி உள்ளுக்குள்ள போயிட்டு அவருடைய வீட்டு கதவை தட்டும் போது யார் இந்த பொண்ணு, எதுக்காக தேவையில்லாம வந்து நம்மள தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இவர் வேற ஏதோ ஒரு புக்கை எழுதிக்கிட்டு இருக்காரு போல மக்களே. இவரு வெளியே கூட வரமாட்டாரு. இந்த மனுஷன் ஒரு நாயை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நாயை அவுத்து விடும் போது அந்த நாய் வெறியோட ஓடி வருது. அவ்வளவுதான் ஹீரோயின் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏதோ சின்ன பப்பி குட்டி வந்த மாதிரி இவங்க அதை உட்கார வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கே செம ஷாக்கு. இது வரைக்கும் 20 பேரை கடிச்ச நாய் இந்த பொண்ணை எதுவுமே பண்ணாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. வெளியே செமையா பனி பெஞ்சிட்டே இருக்கு, பயங்கரமா காத்தடிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து போற மாதிரியே தெரியல. நைட்டு முழுக்க உட்காடுறாங்க. நெருப்புலாம் மூட்டி குளிர் காயறாங்க. அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலைல இவரே வந்து பேசிட்டாரு. யாருமா நீ, எதுக்காகமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி நியூஸ் மீடியா கம்பெனில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, நான் ஒன்னும் இந்த நாட்டுடைய கிங்கோ பிஎம்ஓ கிடையாது. என்ன இன்டர்வியூ பண்ணி நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்கள இன்டர்வியூ பண்ண 1000 பேர் இருக்காங்க, உங்களை மாதிரி ஆட்களை இன்டர்வியூ பண்ண வேற யாரு இருக்கா, நான் தான் பண்ணும் அப்படின்னும் போது சரி ஓகே உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கும் போது நீங்க புதுசா புக்கு எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் அப்படியே அந்த புக்ல இருந்த விஷயத்த ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, அது எல்லாத்தையுமே நான் புக்லயே படிச்சுட்டேன். எனக்கு தெரிய வேண்டியது எல்லாம் புக்ல இல்லாத விஷயங்கள். ஒருத்தன் இப்ப தப்பிக்க ட்ரை பண்ண போறான் அப்படின்னா அவனுக்கு என்ன விஷயம்லாம் தேவை, எப்படி தப்பிக்கணும், தப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் வேணும் அப்படின்னு சொல்ல இவர் அப்படியே ஒரு மாதிரி குருன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சும்மா நோட் பண்ணிக்க தான் கேட்கிறேன், இதை வச்சு ஒரு ஆர்டிகல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருமா, முதல்ல ஜெயில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸியான காரியமே கிடையாது. சொல்ல போனா முடியவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது விஷயம், ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வந்து நீ தப்பிச்சா கூட ஈஸியாவே மாட்டிப்ப. உன்னை சுத்தி போலீஸ் இருப்பாங்க, உன்னால எங்கேயும் போக முடியாது. இந்த மாதிரி ஒரு குற்றவாளி தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சவனே அந்த ஊரையே அலாட் பண்ணி இருக்கிற எல்லா ரோட்ஸையும் பிளாக் பண்ணி செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. சிசிடிவி கேமரா எக்கச்சக்கமா இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போட்டோலாம் அமுச்சு வச்சு இவங்களை புடிங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஈஸியா மாட்டிப்பீங்க. ரெண்டாவது, நம்ம போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறது மேட்டரே கிடையாது. தப்பிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே ரொம்ப ஈஸியா மாட்டிப்பாங்க. எப்படின்னா வெளியே வந்தவனே அவங்க எமோஷனலை கட்டுப்படுத்தாம அம்மாக்கு ஆத்தாக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி நேரா குடும்பத்தார கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணவனே வெயிட் பண்ணிருந்த போலீஸ் கபுக்குன்னு புச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு பக்காவா தெரியுது. அப்படி இருக்கும் போது நீங்க எதுக்காக ஒரு வாட்டி போலீஸ் கிட்ட மாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா நான் தப்பிச்சு வெளியே வர எனக்கு காரணமே கிடையாது. இப்போ ஜெயில இருந்து யாராவது தப்பிக்க போறாங்க, வெளியே வர போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் வேணும். அந்த ரீசனை நோக்கி அவங்க
ஓடிக்கிட்டே இருக்கணும், என்கிட்ட அப்படி ஒரு ரீசனே கிடையாது, நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வெளியே வந்தவனே ஓடிக்கிட்டே இருக்கணும், நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு எக்கச்சக்கமா பணம் செலவாகும், ஹோட்டலு, போன் பில்லு, காரு, அதுக்கப்புறம் போலி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காசு செலவாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக போலி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரிஜினலா டாக்குமெண்ட் பாஸ்போர்ட்லாம் வச்சிருந்தா போலீஸ் ஈஸியா பிடிச்சிருவாங்க, போலி டாக்குமெண்ட்டை உருவாக்கி போலி நேம்ல தப்பிச்சு போதான் நம்ம ட்ரை பண்ணோம், ஒரிஜினலா எங்கேயுமே யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே ஓகே தான், இந்த போலி டாக்குமெண்ட்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே கன்ஃபார்மே பண்ணிட்டாரு, பைபிள்ல ஏதோ ஒரு பிளான் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சும்மாதான், இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லும் போது அவரு ஒரு ஊருடைய பேரை சொல்றாரு, அங்க போயிட்டு பாரு உனக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அவர் சொன்ன ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அது ஒரு மோசமான ஏரியா போல, மக்களே அங்க கிடைக்காத விஷயங்களே கிடையாது போல. இவங்களுக்கு அங்க போயிட்டு நின்னவனே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நம்ம யார்கிட்ட போயிட்டு கேக்குறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம வெயிட் பண்ணும்போது ஒரு பையன் வந்து பேச ஆரம்பிக்கிறான், உனக்கு என்ன வேணும் பையனா பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு சில ஃபேக் டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபேக் டாக்குமெண்ட்னா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே ஒரு மாதிரி பாக்குறான். சரி ஓகே நீ கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க ராக்கின்னு ஒரு பையன் இருப்பான், அவனை மீட் பண்ணு, அவன் உனக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் ஒரு பாருக்கு போறாங்க, ராக்கியை மீட் பண்றாங்க. இந்த மாதிரி பப்பு அமுச்சு வச்சான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தடி தாண்டவராயினுங்க மாதிரி 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்க ஹீரோயினை எங்கேயோ கூட்டு போறாங்க, நம்ம ஹீரோயின் எங்க கூட்டு போறீங்க, பாஸ்போர்ட் எங்க கிடைக்கும், இது என்ன மாதிரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே வரும்போது முதல்ல காசு கொடு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல முதல்ல வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுவீங்க, எங்க ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் சொல்லுங்க, நேரா காசை கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லும் போது அவங்க உடனே திடீர்னு ஹீரோயினை அட்டாக் பண்ணி காசை புடுங்க பாக்குறாங்க, சம்மடிக்கிறாங்க, மூஞ்சி வாயெல்லாம் உடஞ்சிக்கிட்டு ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. ஆனாலும் இவங்க காசை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல அங்க யாரோ வராங்க, யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம பால் தான், அவர் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எனது போலீஸா, போலீஸ் எப்போ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணாங்க, உன்னை பார்க்க போலீஸ் மாதிரியே இல்லையே, ஏதோ கோமாளி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவரு எலக்ட்ரிக் கன் கொண்டு வந்திருப்பாரு, அதை வச்சு ஷாக் அடிக்க வச்சு 2 பேரையும் மயக்கம் போட வச்சு நம்ம ஹீரோயினை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போறாரு. இப்போ எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை, நீ கேட்கும் போதே எனக்கு தோணுச்சு நீ ஏதோ பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சொல்லிட்டு எனக்கு வேற வழியே கிடையாது, என் புருஷனை நான் இப்படிதான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது யாரு சொன்னா வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு 3 ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு என்ன அப்படின்னா கிளம்பி இந்தியாவுக்கு போயிடு, அப்படி இல்ல அப்படின்னா நீ பாட்னு போயிட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி அமைதியா செட்டில் ஆயிடு, இவனை மறந்து போயிடு, 3வது ஆப்ஷன் தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே பாக்குறாங்க, இந்த 3 ஆப்ஷனையும் நான் பண்ணவே மாட்டேன், எனக்கு என் புருஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்றத கேளுமா, நீ ஜெயிலுக்குள்ள போனாதான் அவனை காப்பாத்தி வெளியவே கூட்டு வர முடியும், உன்னால முதல்ல உள்ளே போக முடியாது, அப்ப எப்படி காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கோ, நீ போயிட்டு உன்னுடைய வேலையை பாரு, அமைதியா உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நீங்க இது வரைக்கும் லவ் பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால்தான் உங்களுக்கு நான் சொல்ற விஷயமே புரிய மாட்டேங்குது, நீங்க சொன்னீங்க இல்லையா நீங்க தப்பிச்சு வர உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என் புருஷனை காப்பாத்த என்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு, அதுதான் காதல், அதுக்கப்புறம் என் பையனுக்கு அப்பா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே யோசிக்கிறாரு, எனக்கு பாஸ்போர்ட் வேணும், அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி காசு கொடு, அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயினும் கொடுக்குறாங்க, காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு, எதுக்காக காசு அதிகமா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும், இப்பதான் நீங்க வந்து காப்பாத்துனீங்க, எல்லா டைமும் நீங்க வந்து காப்பாத்திட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால என்ன பாதுகாத்துக்க எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இந்த ஸ்பாட்டுக்கு வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது, நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க, வீட்டுக்கு போயிட்டு பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும் போது இந்த குட்டி பையன் பேண்டேட் கொண்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் பஞ்சாபை சேர்ந்தவங்க, ஊர்ல இருக்கும் போது ஹீரோவை மீட் பண்றாங்க, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போதே மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா ஸ்கூல் படிக்கும் போதே அப்பா அம்மா இறந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு கான்வென்ட்ல தான் வளர்ந்துருக்காங்க, அதே கான்வென்ட்ல தான் ஹீரோவுடைய அப்பா ஹீரோவை சேர்த்து வச்சிருக்காரு. இவர் சின்ன வயசுல ரொம்ப சண்டைக்காரரா இருந்திருக்காரு, எதுக்கேத்தாலும் கோவப்பட்டு சண்டை போடுவாரு. நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு எங்கேயாச்சும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோக்கு ஹீரோயினா ரொம்ப பிடிக்கும், ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிக்கும். நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை லவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவரை மாத்தி ஒரு அமைதியான ஒரு குடும்ப பையனா மாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து வந்து செட்டில் ஆயிருக்காங்க. இந்த விஷயம்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே இந்த பிளாஷ்பேக் முடிய நம்ம ஹீரோயின் போயிட்டு பாலுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு மாறு
வேஷம்லாம் போட்டுட்டு வராரு. மிஸ்டர் பால் என்ன இந்த மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நானே ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த டைம்ல இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் ஹெல்ப் பண்றேன்னு தெரிய வந்தா என்னை தூக்கிட்டு போயிட்டு பொலன்னு பொழந்துருவாங்க. என்னுடைய சுதந்திரத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் உருவத்தை மாத்திக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னு பாஸ்போர்ட்லாம் கொடுக்குறாரு. கூடவே நாயை கூட்டு வந்திருப்பாரு. நீ என்ன பண்ணு, அந்த கன்னால இந்த நாயை ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, என்னது நாயை ஷூட் பண்ணமான்னு ஷாக் ஆகுறாங்க. என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உன்னால ஒரு நாயை கூட ஷூட் பண்ண முடியல அப்படின்னா எப்படி மனுஷனை ஷூட் பண்ண முடியும்? உன்னை நீயே எப்படி தற்காத்துப்ப? இந்த விஷயம்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல என்னால முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உன்னால முடியும் அப்படின்னா இந்த நாயை ஷூட் பண்ணு. இந்த நாய் வந்துட்டு டியூமரால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீ ஷூட் பண்ணி செத்து போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது, இவங்க மனசை கல்லாக்கிட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா முடியவே மாட்டேங்குது. உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த நாய்க்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆரோக்கியமா இருக்கு. உன்னால உன் லைனை கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை வீட்டுல காமிக்கிறாங்க. நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா, பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்றாங்க. இவங்க குடியிருக்கிற வீடு சொந்த வீடா இருக்கும், அதை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா உடனே சேல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் சொல்றாரு. ஏதாவது பண்ணுங்க, எப்படியாச்சும் எமர்ஜென்சியா வீட்டை விற்கணும், ஒரு 10% நம்ம வந்துட்டு விலையை கம்மி பண்ணா விற்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 10% விலையை கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அப்படியே நேரா போயிட்டு மறுபடியும் நம்ம பாலை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அந்த குட்டி பையன் விளையாடிக்கிட்டு இருக்கான். இப்ப யாரோ வந்து பக்கத்துல உட்கார்றாங்க. அது ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம பால் தான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏங்க என்னங்க ஒரு வாட்டியும் ஒரு மாதிரி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்கிலாந்து முழுக்க எக்கச்சக்கமான சிசிடிவி கேமரா இருக்கு, அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது வேலை காமிக்கணும் அப்படின்றாரு. சரி ஓகே, உங்க புருஷனை எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் பண்ணியான்னு கேட்கும் போது, பிளான் பண்ணிட்டேன். இங்கிலாந்து முழுக்க நிறைய சுரங்க பாதைகள் இருக்கு, அந்த சுரங்க பாதை வழியா என் புருஷனை காப்பாத்தி கூட்டு வர போறேன். இதுக்கு முன்னாடி கூட கைதிகள் அது மூலமா தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா போலீஸ் அவங்கள புடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஓட்டையை சீல் பண்ணிட்டாங்க. உன்னால எப்படி அந்த சுரங்க பாதையை உடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம பாம் வச்சு உடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நீ நிறைய படம் பார்த்து கெட்டு போயிருக்க, ரியல் லைஃப்ல அதெல்லாம் செட்டே ஆகாது, அந்த விஷயம் வேலைக்கு ஆகாத விஷயம், நீ உன் புருஷனை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீயும் ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டு உன் குழந்தை தான் நடு தெருவுல அம்போன்னு நிக்கும், பார்த்து யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கும் போது அன்னைக்கு நைட்டு யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும் போது நம்ம பால் தான் டெலிவரி பாய் மாதிரி வந்திருக்காரு. என்னையா இந்த டைம்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன் புருஷனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னியே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவர் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது சர்க்கரை வியாதி இருக்கு, டெய்லி ஒரு இன்சுலின் போட்டியே ஆகணும், இன்சுலின் போடல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது, இதுவே போதுமே, இதை வச்சு ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு சுவத்தை பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானுமே அங்க இருக்கு, எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஜெயில யாரெல்லாம் வரா, யாரெல்லாம் போறா, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சு பக்காவா நோட் பண்ணி போட்டோஸ்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் முதல்ல புருஷனை வெளியே கொண்டு வரணும், அதுதான் கீன்னு சொல்றாங்க. கீயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, டெய்லி வந்துட்டு இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுடைய பிளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுக்காக ஒரு வண்டி வந்துட்டு போகும், அது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அந்த வண்டி இன்னைக்கும் வருதான்னு பார்க்கலாம், அந்த வண்டியை ஃபாலோ பண்ணலான்னு போயிட்டு வெயிட் பண்றாங்க. அப்படி ஜெயில் வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கேஸ, இந்த புருஷன்காரனுடைய கேஸ ஒரு லேடி போலீஸ் தான் விசாரிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஹீரோயினை பார்த்து, நீங்க உங்க புருஷனுக்காக காத்திருக்கணும் அப்படின்னா இங்கே 12 வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஜாமீன் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க நம்ம நினைச்சா எது வேணா நடக்கும், கடவுள் இருக்காரு, கண்டிப்பா நமக்கு எல்லாமே சரியா தான் நடத்தி வைப்பாரு, நீங்க அந்த பட்டனை கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் தேடி பார்த்துட்டேன், ஃபாரன்சிக் டீம் தரவா செக் பண்ணி பார்த்துட்டாங்க, அங்க உன் புருஷன் சொல்ற மாதிரி எந்த பட்டனுமே கிடையாது, கண்டிப்பா உன் புருஷன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க முதல்ல போயிட்டு ஒழுங்கா தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த லேப் வண்டி போக ஆரம்பிக்குது, பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. இப்போ அந்த ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த வண்டியை லேபுக்கு வெளியே நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ள ஒருத்தர் போறாரு. அவர் போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டைம் பார்க்கும் போது 1 நிமிஷம் 45 செகண்ட் சம்திங் ஆகுது. இதையும் நம்ம ஹீரோயின் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் போயிட்டு புருஷனை ஜெயில மீட் பண்றாங்க. அந்த ஊர்லலாம் போன்ல தான் பேச விடுவாங்க, நேருக்கு நேர் உட்கார வச்சு. அப்படி பேச வைக்கும் போது இன்னும் 3 நாள்ல நான் அந்த தனி சிறையில இருந்து வெளியே
வந்துருவேன், வெளியே வந்தா பெரிய ப்ராப்ளம் தான், ஆனா ஒரு கை பாத்துடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்யா இன்னும் 3 நாள், உன்னதான் 1 மாசம் தனி சிறையில வைக்க போறேன்னு சொன்னாங்களே, எதுக்காக அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னால இவனுங்களை தாங்கிட்டு எவ்வளவு நாள் தான் இருக்க முடியும், இன்னும் எக்கச்சக்கமான வருஷங்கள் உள்ளே இருக்க போறேன், இவனுங்களுக்கு பயந்துக்கலாம் இருக்க முடியாது, அவனுங்க வந்துட்டு என்ன மிரட்டுறானுங்க, நீ மட்டும் அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கல அப்படின்னா உன்னை கொலை பண்றவனு மிரட்டுறாங்க, நான் யாருன்னு காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு எதுவும் பிரச்சனை பண்ணிக்காத, நீ அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடு, மித்த விஷயங்கள்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன பாத்துப்ப, நானே என்ன பாத்துக்கிறேன், என்னால கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க முடியாது, நான் நேருக்கு நேர் மோதி பாத்துடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு நக்குல், எனக்கு 3 நாள் பத்தாது, எனக்கு கண்டிப்பா டைம் தேவை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோயின் என்னமோ பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. இங்க பாருமா, நீ ஏதோ பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா நீ பண்ண போற விஷயம் ரொம்ப தப்பான விஷயம், ஏதாவது பைத்தியகாரத்தனமா பண்ணி தொலையாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்னு கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவங்களும் கோமா வீட்டுக்கு வந்து அந்த புரோக்கருக்கு கால் பண்ணி என் வீட்டை சேல் பண்ணீங்களா இல்லையா, என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உடனே எல்லாம் சேல் ஆக வாய்ப்பே கிடையாது, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மேடம் பாதி விலைக்கு போனா கூட பரவாயில்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப அவசரம், எப்படியாச்சும் இந்த வீட்டை வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு 1 வாரமாச்சு டைம் வேணும், அப்பதான் பேப்பர் ஒர்க்லாம் முடியும், நீங்க என்னதான் ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கூட எனக்கு 1 வாரம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அட போன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு, இப்ப நமக்கு முக்கியமா பணம் தேவை இருக்கு, பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, ஒரு பயவுள்ள பிளான் பண்ணி ஹீரோயினுடைய பணத்தை புடுங்க பார்த்தான் பாத்தீங்களா, அவங்கிட்ட நிறையவே பணம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நேரா கிளம்பி அந்த ஊருக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த பையனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கன்னோட ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது, இவன் இன்னைக்கு அடிச்ச எல்லா பணத்தையுமே கொண்டு போயிட்டு பாஸ் கிட்ட கொடுக்குறான். இவனுங்க எல்லாருமே மொத்தமா சேர்ந்து கேங்கா இருக்கானுங்க, மக்கள் கிட்ட பணத்தை ஏமாத்தி பறிக்கிறதையே முக்கியமான வேலையா பார்த்துட்டு இருக்கானுங்க போல. ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு அவனுங்களை கன்னை காமிச்சு மிரட்டி, பணம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பணம்லாம் கிடையாது, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லும் போது, இவங்க ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீ என்ன ஷூட் பண்ணாலும் பணம் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் சொல்லும் போது, இந்த பையனுடைய தலையில கன்னை வச்சு ஒழுங்கா எங்க பணம் இருக்குன்னு சொல்லு, இல்லனா புல்லட் தலையில இறங்கிடும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த சோஃபா கடியில இருக்கு, அங்கிருந்து எடுத்துக்கோ, என்ன ஒண்ணும் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயின் போயிட்டு பணத்தை எடுக்க ட்ரை பண்றாங்க. அந்த கேப்ல அந்த லீடரு கன் எடுத்து இந்த பையனை ஷூட் பண்ணிட்டு, இவனை மட்டும் இல்லாம ஹீரோயினையும் ஷூட் பண்றான், கையில புல்லட் பாயுது, இவங்களும் திருப்பி ஷூட் பண்ணும்போது அவன் இறந்து போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் ரத்தம் வடிய வடிய பேகோட அங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, என்னை இப்படியே விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கெஞ்சும் போது, இவங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இவனை தூக்கி வண்டிக்குள்ள போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, போற வழியிலேயே இந்த பையன் இறந்து போயிட்டான். இவனை தூக்கி அப்படியே கீழே இறக்கி போட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயம் தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். அப்படியே இங்கிருந்து தப்பிச்சு நேரா போயிட்டு பாலை மீட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, அவரு புல்லட்லாம் புடுங்கி போட்டு கட்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின், நான் பண்ண விஷயம் தப்பான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மத்தவங்க பார்வையில பார்த்தா தப்பான விஷயம் தான், ஆனா தற்காப்புக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு 3 நாள் மட்டும்தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படியாச்சும் என் புருஷனை வெளியே கூட்டின்னு வரணும், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்றேன், ஆனா இங்க எதுவுமே இலவசம் கிடையாது, கடைசியா நீ எனக்கு காசு கொடுக்கணும். 2வது விஷயம், இப்பதான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இந்த ஃப்ரீடம்க்கு ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா நான் பாட்னு அம்போன்னு விட்டு வந்துடுவேன், நீ ஏன் எதுக்குன்னு கேட்கவே கூடாது. 3வது, எனக்கு குழந்தைங்களை பார்த்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, என்கிட்ட குழந்தைங்களை மட்டும் கூட்டு வரக்கூடாது, இதுக்கெல்லாம் ஓகேன்னு சொன்னா உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ற போனை புடுங்கி போட்டு இவரு தனியா வேற ஒரு போன் கொடுக்குறாரு. எதுக்காக இந்த போன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போட்ல இருந்தே நீ சேஃபா இருக்கணும், உன்னை யாரும் கண்காணிக்க கூடாது, நீ யார்கிட்டயும் மாட்டிக்க கூடாது அப்படின்னா இந்த போனை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் காசு கொடுத்து புதுசா ஒரு கார் வாங்கு, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் வாங்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ஏதோ பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு ரூம் வந்துட்டு பூட்டப்பட்டிருக்கு, அந்த பூட்டை உடைக்கிறாங்க. இப்போ இன்னொரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க ஒரு பிச்சைக்காரனை பாக்குறாங்க, அவருக்கு சாப்பாடு காசு இது ரெண்டுமே கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம்லாம் பின்னாடி புரியும். இப்போ இந்த விஷயம்லாம் செகண்ட் டே நடக்குது, இவங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பாக்கி இருக்கு. இதே டைம்ல ஹீரோயின் கொலை பண்ணிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸையுமே நம்ம ஹீரோவுடைய கேஸை ஒரு லேடி போலீஸும் டீமும் விசாரிச்சாங்க பாத்தீங்களா, அதே டீம் தான் விசாரிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 3வது நாள் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்லாம் பேக் பண்றாங்க. இந்த குட்டி பையனை கையோட கண்டிப்பா கூட்டிட்டு போக முடியாது, முதல்ல புருஷனை வெளியே கூட்டிட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் பையனை கூட்டிட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு பையனை
பக்கத்து வீட்டுல இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அதுவும் இந்திக்காரங்க, பஞ்சாபை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க வீட்டுல விட்டு என் பையனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க, ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் பாத்துக்கிறேன், என் பையன் மாதிரி பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்னு சொல்லும் போது, இவங்களும் பையன்கிட்ட சமத்து புள்ளையா இரு, அம்மா சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு வெளியே போறாங்க. ஏன்னா திரும்ப வருவாங்களா அப்படின்னு கூட தெரியல. நம்ம ஹீரோயின் நேரா அந்த ஜெயிலுக்கு போறாங்க. ஜெயில இருந்து அந்த லேபோடைய வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல பால் போயிட்டு லேபோடைய போன் கனெக்ஷன்லாம் கட் பண்ணி விடுறாரு. இப்போ இந்த வண்டி லேபுக்கு போயிட்டு நேத்து கொடுத்த ரிப்போர்ட்டை இன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டு இந்த ஜெயில கொடுக்கணும். அதுக்காக அந்த சாம்பிள்லாம் கொடுத்துட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கேப் நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணாங்க பாத்தீங்களா, இந்த நபர் வந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு வர 1.25 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. அதுக்குள்ள நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யாருக்கும் தெரியாம வண்டிக்குள்ள ஏறி அந்த புருஷனுடைய ரிப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த ரிப்போர்ட்டுக்கு பதிலா இவங்க ஃபேக்கா ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை உள்ளுக்குள்ள வச்சுட்டு ஜஸ்ட் மிஸ்ட் அவன் பார்த்திருப்பான். அதுக்குள்ள தப்பிச்சு ஓடி வந்து காருக்குள்ள ஏறி உட்கார்றாங்க. இப்போ அப்படியே அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. வண்டி ஜெயிலுக்கு போகுது. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை அபிஷியல்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ரிப்போர்ட்ஸை வாங்கி படிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு சுகர் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா இறந்து போயிடுவாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இந்த ரிப்போர்ட் உண்மைதானு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த லேபுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா போன் போக மாட்டேங்குது. ஏன்னா அந்த லேப்ல இருக்கிற லேண்ட்லைன் கனெக்ஷன் போன் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு இருப்பாரு நம்ம பாலு. இவங்க கால் பண்ணி பாக்குறாங்க, லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க. இந்த விஷயத்தை ஹீரோயின் பார்த்து அப்பாடா எப்படியோ நம்ம பிளான் போட்ட மாதிரியே இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இதே டைம்ல அந்த லேடி போலீஸ் டீமை காமிக்கிறாங்க. இவங்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போயிருக்காங்க, முக்கியமா அங்க போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேமரா ஃபுட்டேஜ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு போலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் கார்ல அங்க போயிருக்காங்க, அந்த பில்டிங் குள்ள போயிருக்காங்க அப்படின்னு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. ஆனா இவங்க தான் கொலை பண்ணாங்களா அப்படின்னு தெரியல, அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கதவை தட்டி பார்த்தா அங்க யாரையுமே காணும், கதவு ஓபன்லயே இருக்கு. நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஏதோ பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒரு குப்பை பேக்ல போட்டு அதை தூக்கிட்டு போயிட்டு வெளியே இருக்க குப்பை தொட்டிக்குள்ள போட்டு போயிருப்பாங்க. இப்போ இதே டைம்ல இந்த போலீஸ் டீமுக்கு நம்ம ஹீரோவை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைக்குது. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஏதோ சம்திங் ராங்கா நடக்குது, எல்லா டீமையும் அலர்ட் பண்ணுங்க, எல்லா டீமையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி போலீஸ் டீமோட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனவங்க ஒரு போலீஸ் அடிச்சு மட்டை பண்ணிட்டு இன்னொரு போலீஸ கண்ணை காமிச்சு மிரட்டி வாயி கை கால்லாம் கட்டி போட்டு உடனே இந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லும் போது, அடியே என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னா நம்ம பையனுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லாம போயிடுவாங்க, போலீஸ் நம்மள ஷூட் பண்ணி கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, அதே தான் நானும் சொல்றேன், டைம் கிடையாது, உடனே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இல்ல நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, என்னால வர முடியாது, நம்ம பெரிய பிரச்சனைல மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா இந்த போன் மூலியமா உன் பையனுக்கு கால் பண்ணி என்னால வர முடியாது, நான் வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்குள்ளதான் இருக்க போறேன், நீ இதுக்கப்புறம் அப்பாவை பார்க்கவே முடியாதுன்னு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, இவரால முடியவே இல்ல, உன்னால முடியாது இல்ல அப்படின்னா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வேகமா இங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு லிப்டுக்குள்ள ஏறுறாங்க. இந்த விஷயத்த அந்த பொண்ணு பார்த்துட்டா நக்குல்னு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அதுக்குள்ள லிப்ட் க்ளோஸ் ஆயிட்டு கீழே போக ஆரம்பிக்குது. இவங்க அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. பின்னாடியே போலீஸ் டீம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். அந்த ஸ்டேஷனுக்குள்ள ஹீரோவும் போறாங்க. இந்த விஷயத்தையும் லேடி போலீஸ் பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இவங்க அப்படியே மெட்ரோ ட்ரெயினுக்குள்ள ஏறிடுறாங்க. இவங்க ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டாங்க அப்படின்ற விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணிட்டு இந்த லேடி போலீஸும் ஏறி வந்து அந்த ஊடியை விலக்கிட்டு பார்க்கும்போது அது அந்த பிச்சைக்காரன். நம்ம ஹீரோயின் இந்த பிளான்லாம் முன்னாடியே போட்டிருக்காங்க, நம்ம ட்ரெயினுக்குள்ள ஏறக்கூடாது, நமக்கு பதிலா இந்த ட்ரெஸ் அவங்கிட்ட கொடுத்து அவனை தான் ஏற சொல்லி மாட்டி விட்டணும், அவன் ஏறினா அவனை போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியாது, போலீஸ் குழம்பிடுவாங்க, நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த லேடி போலீஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினும் வேற ஒரு பக்கமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையும் போலீஸ்க்கு கால் பண்ணி அலர்ட் பண்றாங்க. இவங்களால ட்ரெயினை விட்டு இறங்க முடியாது, அதனால அடுத்த ஸ்டேஷனுக்கு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் படிக்கட்டு வழியா மேல போயிட்டு அங்க ஒரு ரூம் லாக்ல இருக்கு. அந்த ரூமோடைய செயினை தான் நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடியே உடைச்சு வச்சிருப்பாங்க. இப்போ அந்த டோர் வழியா வெளியே போக ட்ரை பண்ணும்போது போலீஸ் டீம் வந்து ஒவ்வொருத்தரையா செக் பண்ணிட்டு இருக்காங்க. பரபரப்பா உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இங்க பாரு பயப்படாத, என் கண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு
ரொமான்டிக்கா கிஸ் பண்ற மாதிரி போகும்போது போலீஸ் பார்த்துட்டு இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. இப்போ ஒரு கிரிமினல் தப்பிச்சு போக ட்ரை பண்றான் அப்படின்னா அவன் ஒரு மாதிரி பதட்டமா இருப்பான், ஓடிக்கிட்டே இருப்பான், போலீஸை பார்த்து பயந்துக்கிட்டு ஓடுவான். இந்த மாதிரி போலீஸ்க்கு முன்னாடி கிஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாட்டு. இந்த விஷயத்த ஹீரோயினும் நல்லாவே யூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே இங்கிருந்து தப்பிக்கலாம், போற வழியில குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களால எங்கேயுமே போக முடியல. எந்த பக்கம் போனாலும் போலீஸ் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. எக்கச்சக்கமான போலீஸ் இவங்களை தேடிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், வசமா மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு இங்க பாரு, கன்னை என்கிட்ட கொடுத்துரு, நான் போயிட்டு சரண்டர் ஆயிடுறேன். போலீஸ் கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லு, நான் தான் மிரட்டன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது என்னால முடியாது, திரும்பவும் உங்களை அந்த ஜெயிலுக்குள்ள அனுப்ப முடியாது, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது, பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதே டைம்ல அங்க ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வருது. அந்த ஐஸ்கிரீம் வண்டியை ஓட்டுறவர் வேற யாரும் கிடையாது, நம்ம பால் தான். பால், நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், உங்களுக்கு தான் குழந்தைங்களை பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொன்னீங்களே, அதுக்காக கூட்டிட்டு வர மாட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு குழந்தைங்களை பிடிக்காதுதான், ஆனா இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே சுட்டி பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அப்பா உங்களுக்கு இவரை பத்தி தெரியுமா, ஒரு வாட்டி வந்துட்டு வயசான ஒரு கெட்ட போட்டு வந்தாரு, இன்னொரு வாட்டி ஒரு ஆயா கெட்ட போட்டுட்டு வந்தாரு, இப்போ பார்த்தா ஐஸ்கிரீம் கார் கெட்ட போட்டு வந்திருக்காரு, இது ரொம்ப ஃபன்னிப்பா அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல பால் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ கூட ஒன்னும் கெட்டு போல, நீங்க நேரா போயிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க உயிரையாச்சும் நீங்க காப்பாத்திக்க முடியும், சொல்ற பேச்சை கேளுங்க அப்படின்னும் போது இல்ல எங்களால முடியவே முடியாது, இவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம், கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி இறந்து போனா கூட பரவாயில்ல, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே வண்டிக்குள்ள ஏறி உட்காருங்க, நான் உங்களை அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே வண்டி போகுது. செக் போஸ்ட்ல போலீஸ் செக் பண்ணிட்டே இருக்கும்போது வண்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேற என்ன இருக்கும், ஐஸ்கிரீம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும், உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு எல்லா ஃப்ரீசரையும் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஐஸ்கிரீம் தான் இருக்கு, உள்ளுக்குள்ள யாரையுமே காணும். போலீஸ் இறங்கி போயிட்டாரு. அப்படின்னா இந்த 3 பேர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்ப அப்படியே இந்த வண்டி ஒரு ஏர்போர்ட் வாசல்ல போய் நிக்குது. இவர் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த ஃப்ரீசருக்கு மேல சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்ணும்போது உள்ளுக்குள்ள பார்த்தா 3 பேருமே ஃப்ரீசருக்குள்ள படுத்துட்டு இருக்காங்க. உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த வரைக்கும் போதும், இறங்கி நேரா உள்ளுக்குள்ள போங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இறங்கிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்க பண்ண உதவியை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன், எதுவுமே இலவசம் கிடையாது, நான் மாட்டிக்கிற மாதிரி எந்த உதவியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ எதுக்காக எங்களுக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு, இப்போ நான் பண்ணது பணத்துக்காக கிடையாது, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னால வந்துட்டு தப்பிக்க தான் முடியாது, ஆனா உன்னுடைய புருஷன் தப்பிக்க நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் இல்லையா, இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ், இதை வச்சே நான் ஒரு புக் எழுத போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இதே டைம்ல இந்த லேடி போலீஸும் டீமும் என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டை போயிட்டு தரவா செக் பண்றாங்க. இந்த பொண்ணு குப்பை தொட்டிக்குள்ள குப்பையெல்லாம் தூக்கி போட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த கவரை கொண்டு போயிட்டு ஆபீஸ்ல கொட்டி இவங்க எப்படி செவுத்துல அடுக்கி வச்சிருந்தாங்களோ அதை அப்படியே அடுக்கி வச்சு பார்க்கும்போது இவங்க ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அங்கிருந்து இங்க தப்பிச்சு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் கண்டுபிடிச்சிட்டு இவங்க அந்த ஏர்போர்ட்டையே அலர்ட் பண்றாங்க. நேரா டீமோட ஏர்போர்ட்டுக்கே போறாங்க. இதே டைம்ல இவங்க 3 பேரும் போயிட்டு லைன்ல வெயிட் பண்ணி அந்த பாஸ்போர்ட் எல்லாம் காமிச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஃபிளைட்ல ஏறி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த டைம்ல கரெக்டா இந்த போலீஸ் டீம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க போர்டிங் இருக்கிற எல்லாரையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா இவங்களால எதையும் கண்டே பிடிக்க முடியல. ஆக்சுவலா இங்கதான் நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா போலீஸ் டீமால கண்டுபிடிக்க முடியல இவங்க எங்க தான் போனாங்க. இந்த பொண்ணு ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப், இந்த பொண்ணு எப்படி இவ்வளவு பிளான்லாம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அவங்க ஃபிளைட்ல போறது கிடையாது, பறக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது மேடம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கும் போது அவங்க கப்பல்ல போறாங்க. ஃபிளைட்ல போனா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள திசை திருப்பறதுக்காகவே அந்த பொண்ணு வந்துட்டு ஃபிளைட் ஏர்போர்ட் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு அந்த பொண்ணு கப்பல்ல போக போறா போல அப்படின்னு சொல்லும் போது கரெக்ட் மக்களே, இவங்க கப்பல்ல ஏறதான் அந்த இமிகிரேஷன் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்போர்ட்லாம் காமிச்சிட்டு விசா ப்ராசஸிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிக்கெட்லாம் வாங்கிட்டு அப்படியே நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கப்பல்ல ஏறுறாங்க. கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள போக ஆரம்பிக்குது. நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே இந்த லேடி போலீஸ காமிக்கிறாங்க. அந்த கொலை நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. மேடம் இப்போ நம்ம எதுக்காக இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், முதல்ல இன்டர்போலுக்கு தகவல் கொடுத்து அவங்க மூலியமா அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையன் கொலைகாரன் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கரெக்டா மழை பெஞ்சது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப அப்படியே அன்னைக்கு என்ன விஷயம்
ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் தெளிவா காமிக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் அந்த தீ அணைக்கிற கருவியை வச்சு அந்த லேடிய அடிச்சு கொலை பண்ணிட்டு பேக தூக்கிட்டு போயிடுறான். பேக தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அந்த பக்கமா வராரு. அந்த டைம்ல ஒருத்தர் வேக வேகமா போறாரு. அவரு நம்ம ஹீரோக்கு மேல முட்டிட்டு போகும்போது அந்த பட்டன் பிஞ்சு கீழே உழுகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ இங்க நடந்த எந்த விஷயத்தையும் நோட் பண்ணாம டெட் பாடியை கூட பார்க்காம அந்த தீ அணைக்கும் கருவியை மட்டும் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி இருக்காரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இவங்க எதுக்காக அன்னைக்கு மழை பெஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் காமிக்கிறாங்க. தண்ணியை கீழே ஊத்தும் போது தண்ணி கால்வாயில வடியுது. அந்த தண்ணி எந்த பக்கமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும். குப்பையெல்லாம் மாட்டிச்சு அப்படின்னா மேலேயே நிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் கிட்ட போது உங்ககிட்ட லைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அந்த லைட்டை உள்ளுக்குள்ள அடிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே உள்ளுக்குள்ள ஒரு பட்டன் இருக்கு. ஆடா பாவி அப்படின்னா அவன் கொலகாரம் கிடையாதா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. மேடம் அங்க என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா வாங்க மேடம், போயிட்டு அவங்கள பிடிக்கிற முயற்சியில இறங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம முதல்ல போயிட்டு டீ குடிக்கலாம், அதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம பால் இருக்காரு பாத்தீங்களா, இவரு இந்த விஷயத்த ஒரு புக்கா எழுதி முடிக்கிறாரு. முடிக்கிற டைம்ல கரெக்டா போலீஸ் வந்து சுத்தி வளைக்கிறாங்க. என்னப்பா உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த மனுஷன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு லேடிய கொலை பண்ணிருக்காரு. ஆமா மக்களே, நம்ம ஹீரோ மாட்டினாரு பாத்தீங்களா, அந்த லேடியை கொலை பண்ணது நம்ம பால் தான். இப்ப நம்ம ஹீரோ தங்கிருக்கிற இந்த பில்டிங்கே அந்த லேடிக்கு சொந்தமான பில்டிங் தான். அவங்கள கொலை பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த புக்கை ஃபுல்லா ஜூம் பண்ணி சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிருக்காரு. அதை காமிச்சு அப்படியே இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. படத்துடைய கிளைமேக்ஸ்ல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பங்கமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. தலைவன் அப்பயே சொல்லியிருப்பான், நான் வந்துட்டு எதுவுமே சும்மா பண்ணல, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த காரணமே கிளைமேக்ஸ்ல தான் புரியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.